உலகின் ஒப்பற்ற முதல் புரட்சி தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த நிகழ்விலே நாம் எல்லோரும் சாதி மத மொழி பேதங்களுக்கு அப்பாலே திரண்டிருக்கின்றோம். ரஹமத்துல் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய உலகம் முழுமைக்குமான அனைவருக்குமாக வந்துதித்த பெருமானார் நபிகள் நாயகம் அவர்களுடைய நினைவுகளை போற்றக்கூடிய செய்திகளை போற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்ட நிகழ்வாக இது இருக்கிறது. எதற்காக நபிகள் நாயகத்தை பற்றி பேச வேண்டும் என்று யாராவது கேட்டால், ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, வருட கணக்கிலே பேசிக்கொண்டே செல்லலாம். அப்படிப்பட்ட சிறப்புகளுக்கு உரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்று உலகம் எதையெல்லாம் முற்போக்காக பேசுகிறதோ அவற்றையெல்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொன்னவர் மட்டுமல்ல, சொன்னதை நடைமுறைப்படுத்திய ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இன்று உடுபவனுக்கே நிலம் சொந்தம் என்று பேசுகின்றோம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் சொன்னார்கள், உடப்படாத தரிசு நிலத்தை யார் ஒருவர் கையில் எடுத்து விவசாயம் செய்து பயிரிட்டு உடுகிறாரோ அந்த விவசாயிக்கே நிலம் சொந்தம் என்று, உடுபவருக்கே நிலம் சொந்தம் என்ற விவசாயிகளுடைய உரிமை குரலை பிரதிபலித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று பொது உடைமை தோழர்கள், இடதுசாரி தோழர்கள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். காரல் மார்க்ஸும் ஏஞ்சல்ஸும் பயன்படுத்திய அந்த சொல்லாடல் 18ஆம் நூற்றாண்டிலே எதிரொலித்தது. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு யாரும் சீடர்கள் அல்ல, எல்லோரும் தோழர்கள் என்று சொன்னவர், காமரேட் என்று சொல்லவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உழைப்பவன் அவனுடைய உழைப்பின் பலனாக அவனுடைய வியர்வை பூமியிலே விடுவதற்கு முன்பாக அவருடைய ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன உழைப்பாளர்களின் உரிமை குரலை பேசி நடைமுறைப்படுத்தியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி என்ற சொல்லாடல் நாடு முழுக்க பிரபலமாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட இயக்க அரசியலுடைய முதன்மை கொள்கையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செயல்படுத்தி காட்டினார்கள். மக்காவிலிருந்து அவர்கள் அகதியாக புறப்பட்டு மதீனா நகருக்கு சென்ற பொழுது மஸ்ஜித் நபவி என்ற முதல் பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் இன்று நம்முடைய எல்லா சகோதர சகோதரிகளும் அன்றாடம் காதிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற தொழுகைக்கான பள்ளிவாசல் அடைப்பு, அதை யார் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த போது எத்தனையோ தோழர்கள், அவருடைய உறவினர்கள், முற்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் தேர்ந்தெடுத்தவர் யார் தெரியுமா? ஒரு ஆப்பிரிக்க அடிமை கருப்பர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு கருப்பின அடிமையை ஒட்டுமொத்த பள்ளிவாசலுக்கும் தொழுகைக்கு அடைக்கக்கூடிய வாய்ப்பினை தந்து அதை இன்று வரை இந்த உலகம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. அதுதான் சமூக நீதி. பெண்களுக்கு சொத்துரிமையை பற்றி இந்தியா இப்போதுதான் சிந்தித்திருக்கிறது. அதுவும் இந்தியாவிலே சிந்தித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தந்தையின் சொத்திலே பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்பதை நடைமுறைப்படுத்தியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள். சொன்னார்கள், கல்விக்காக நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், கைதிகளுக்கும் கல்வி என்று சொன்னார்கள். பத்ர் யுத்தத்தில் எதிரிகள் கைது செய்யப்பட்டு நபிகள் நாயகத்துக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள். அப்போது அவருடைய விடுதலையை எவ்வாறு சாத்தியப்படுத்துவது என்ற பேச்சு வருகின்ற பொழுது சொன்னார்கள், கைதிகளை, உங்களில் கல்வி கற்றுக்கொண்டவர்கள் கல்வி கற்காதவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தால் கற்றுக்கொண்டவர்களுக்கும் விடுதலை, கற்றுக் கொடுத்தவர்களுக்கும் விடுதலை என்று கைதிகளுக்கும் கல்வியை கொடுத்தவர் நபிகள் நாயகம். ஒரு தோழர் சொல்கிறார், எனது மனம் கரடு முரடாக இருக்கிறது, நான் இலகுவாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் சொன்னார், போ, உன் அனாதையை பார்த்து அவருடைய தலையை அன்பால் நீ வாரிவிடு, உன் மனம் மென்மையாகிவிடும் என்று சொன்னார். அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் ஆசிரியர் முதலமைச்சர் செய்திருக்கிறார். போன வாரம் ஒரு திட்டத்தை அறிவித்தீர்களே முதல்வர் அவர்களே, தாய் தந்தை இழந்த அனாதை பிள்ளைகள் படிப்பதற்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் என்று நீங்கள் அறிவித்தீர்களே, அது நபிகள் நாயகம் அனாதை குழந்தைகள் மீது காட்டிய பேரன்புடைய செயல் திட்டம். அதற்காக உங்களை பாராட்டுகிறோம், கொண்டாடுகிறோம், மகிழ்கிறோம். நிறைவாக காலத்தின் அருமை கருதி ஒன்றை சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகின்றேன். இன்று உலகமே பதற்றத்திலும் கண்ணீரிலும் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. காசாவில் நடக்கக்கூடிய கொடூரங்கள் உலக மனிதர்களுடைய இதயத்தை கசக்கி பிடித்து கொண்டிருக்கிறது. 2ஆம் உலகப் போரில் நடைபெறாத கொடுமைகள், வியட்நாம் யுத்தத்திலே அமெரிக்கா நடத்தாத கொடுமைகளை இஸ்ரேலுடைய பேராதிக்கம் காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு பால் இல்லை, குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். இதுவரை 18,000 குழந்தைகள், 217 பத்திரிகையாளர்கள், 1000க்கும் மேற்பட்ட ஐநா சபை ஊழியர்கள் என்று 65,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில
காந்தியடிகளின் கொள்கைக்கு எதிராக, பெரியாருடைய பாலஸ்தீன ஆதரவாளர் நிலைப்பாட்டுக்கு எதிராக, அண்ணாவுடைய பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டுக்கு எதிராக இந்தியாவுடைய பிரதமர் மௌனமாக இருக்கின்ற நேரத்தில் அந்த மௌனத்தை உடைத்து தமிழ்நாட்டிலிருந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து காசா மக்களுக்கு நீங்கள் குரல் கொடுத்தீர்களே, ஈழமாக இருந்தாலும் பாலஸ்தீனமாக இருந்தாலும் மனித உரிமைகள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் என்பதை நீங்கள் நிலைநாட்டி இருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை பேசக்கூடிய நேரத்தில் உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். இது அரசியலை தாண்டிய உறவு, இது அரசியலை தாண்டிய உறவு, அண்ணன் தம்பி உறவு. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, என்றும் நாங்கள் உங்களுக்கு தம்பிகளாக இருப்போம். திராவிட மாடல் அரசை பாதுகாக்கக்கூடிய இரும்பு கம்பிகளாகவும் இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.